வணக்கம் மக்களே. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டிராஃபிக் மோட்ரு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணுங்கள், வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல்லைக்கான ஆளில் கொடுத்துருங்க. வாங்க ஓகே நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல்லை சேனல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும் உங்களுக்கு. இப்போ தமிழ்நாடு டிராஃபிக் மோட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சும்மா அச்ச மாதிரி இந்த இஎம் நம்ம சொல்ல போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நம்ம வெயிட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க நம்ம போயிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் பஸ் வீடியோ ஞாயிற்றுக்கிழமை போடுவேன், அவங்களுக்கு வரும். கைஸ் இப்போ நம்ம நீங்கள் ஒரிஜினல் பஸ் சிமுலேட்டர் கேம் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கங்க. டெலீட் பண்ணிவிட்டு நான் கமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அப்புறம் இதுலேயும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் ஒரு லிங்க்கு கொடுத்துருப்பேன். அதை காப்பி பண்ணுறேங்க. இல்லைன்னா ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ டச் பண்ணிங்கன்னா வந்துடும். அந்த வீடியோவில் இந்த மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு அவங்க டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணால் தான் வரும். இப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுறபோது ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேங்க. நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டாக காப்பி பண்ணிவிட்டு போய் க்ரோமில் போட்டிங்கன்னா இது வந்துடும் டேரெக்டாக. அப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போ இது போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இருங்க, வந்துடுச்சு. இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் 3 இருக்கும் கைஸ். இந்த 3மே நம்ம இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை நம்ம டவுன்லோடு பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நான் டச் பண்ணிட்டேன். இப்போ டவுன்லோட் ஆகுது கைஸ். பாருங்கள், இது மாதிரி இருக்கும். இதை விட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். இப்போ நம்ம அந்த லிங்க் டச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு .com டவுன்லோடுன்னு காமிக்கும். அந்த டவுன்லோடு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், நான் காமிக்கிற மாதிரி. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கும் அந்தாண்ட ஒரு டவுன்லோட் இஸ் ரெடி அப்படின்ற மாதிரி காமிக்கும். டவுன்லோட் ஸ்டார்ட் அப்படின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அது டவுன்லோட் பண்ணுறீங்க. அடுத்தது கீழே இப்போ சர்ச் பண்ணி வந்தீங்கன்னா அது ஒரு லிங்க் இருக்கும், டவுன்லோட் த ஓபிபி அப்படின்னு இருக்கும், ஓபிபி அப்படின்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் கிளிக் பண்ணுற பாருங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டிங்கன்னா அது ஒன்றுமே பண்ணாமல் உள்ளார போயினீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு கஷ்டமான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வேலை. இது இந்த ஒரு 15 செகண்ட் டைம் ஓடும். அப்புறம் இது இந்த மாதிரி ப்ளூ கலரில் வரும். இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா இந்த மாதிரி இதே மாதிரி 3 வாட்டி போடணும். அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணி விட்டுறேன் கைஸ். இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி தான் வரும். இது பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் இஸ் ஓபிபி ரெடி, டவுன்லோட் பண்ணுறேங்க. இதே மாதிரி வந்துருக்கும். இதில் நீங்கள் ஓபிபி டவுன்லோட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி தான் நான் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. சரி கைஸ், இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இருங்க டவுன்லோடு நான் பண்ணிடுறேன். இப்போ இசட் ஆப் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இசட் ஆப் உள்ளார போயிடலாம். இசட் ஆப்புக்குள்ளார போயிடலாம். இப்போ இசட் ஆப்புக்குள்ளே வந்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஃபோல்டு இருக்கும். அந்த ஃபோல்டு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க 3மே இருக்கும். இது 3மே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா,
அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும் கைஸ். கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இது பாருங்கள். இப்போ நான் வந்து அதுக்கு அமுத்திட்டு பிறகு 2 கார்டு தான், அது 2ல் எது வேணாலும் கொடுத்துக்குங்க. கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேங்க. இதே மாதிரி நம்ம வந்து 3 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து கேம் ஃபைல் வந்து நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். 2வது வந்து மேப் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். 3வது கேமு. 4வது வந்து ஓபிபி வந்து கேமு. இது வந்து மேப்பு இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. கீழே வந்து ஓபிபி. இப்போ ஃபஸ்ட் நம்ம வேணால் வந்து ஓபிபி வேணால் நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஓபிபி வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து மேப் மோடு கிராஃபிக்ஸ் அது 2 இருக்குது. இது 2த்தையும் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேமை வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம். அண்ட் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம கேமை ஃபஸ்ட்டு. கைஸ் இது வந்து வீடியோ வந்து லென்த்தாக போகுது, அதனால் வந்து மன்னிச்சிங்க. இதோட அடுத்த பாட்டு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இதோ உங்கள் இந்த வீடியோ இப்போ சின்ன அதுவும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதனா ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுவேன். பை 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 பை.